பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு தேவையாக உள்ளது என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அல்லாத பிற மாநில எம்பிக்கள் குழுவை நியமனம் செய்து ராகுல் காந்திக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசியல் விளையாட்டை பாஜக தொடங்கியதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜக சார்பில் கரூர் துயரம் குறித்து விசாரிக்க குழு அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் இதேபோன்ற ஒரு உண்மை கண்டறியும் குழுவை கரூர் அனுப்பி வைக்க திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு தேவையாக உள்ளது என்றும் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். அரசியல் விளையாட்டை பாஜக தொடங்கியிருப்பதாக தொல் திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் விசிக எம்பி ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி இங்க கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இதுல அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். குறிப்பாக நடிகை ஹேமமாலினி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கும்பமேளாவில் எவ்வளவு பேர் இருந்தாங்க. இதுக்கு என்ன அவங்க பாஜக குழு அமைத்தார்களா அல்லது கோவிட் காலத்தில் பல லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள், பல லட்சம் இறப்புகளை மோடி அரசாங்கம் மூடி மறைத்தது என்று உலக சுகாதார நிறுவனமே குற்றம் சாட்டியது. இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அவர்கள் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. அன்னைக்கு அவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்கிற இறப்புகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத பாஜக அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு விஜயை காப்பாற்றுவதற்காக களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். ஏன்னா விஜயே அவர்களால் இறக்கி விடப்பட்டவர் தான் என்பது இதில் இருந்தாவது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் என்பது தானே முன்வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு தலைவர் அல்ல. அவர் குறிப்பிட்ட ஒரு அரசியல் திட்டத்துக்காக சிலரால் ஏவப்பட்டிருக்கிறவர். அவர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இங்கே களம் இறங்கியிருக்கிறார். இன்றைக்கு கரூர்ல நடத்தப்பட்டதா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகள் அவங்க அவசரமா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வந்து விடக்கூடாது என்று சிபிஐ விசாரிச்சு உடனே அவங்க அதை மூடி மறைப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த பாஜக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க விஜயை அவர்களுடைய அந்த குறைபாடுக அவங்களால தான் இந்த மரணங்கள் நேர்ந்தது என்ற உண்மையை மூடி மறைப்பதற்காக பாஜக முயற்சிக்கிறது. அதன் மூலமாக இந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது போடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுல முனைப்பாக ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டை அவர் இன்னும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். பீகார் மாநிலத்தை தேர்தல் வருது, அதுல அங்க போய் கவனம் செலுத்துகிறார்கள். அடுத்து தமிழ்நாட்டை அவர்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும். இங்க பாஜக ஆடுகிற இந்த சித்து விளையாட்டுகளை தடுத்து நிறுத்துவதில் காங்கிரசுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை தான் எங்க தலைவர் இன்றைக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். இதை நாங்கள் வேண்டுகோளாக காங்கிரஸ் கட்சிக்கு முன்வைக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட குழுவை அமைத்து இந்த நிகழ்ச்சியுடைய இந்த சம்பவத்துக்கு இந்த 41 பேர் படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.